அன்பிற்குரியவர்களே, துல்ஹஜ்ஜி பிறை அந்த முதல் 10 நாட்களில் ஒரு அமலாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால், ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜி பிறை 9 அந்த நாளில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அரஃபா நோன்பு. இந்த நோன்பை பற்றி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த நோன்பிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு அளப்பரிய கூலியாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜி பிறை 9 அந்த அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்புக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? முன்பின் ஒரு வருடங்கள், அதாவது முன்னாடி ஒரு வருடம், பின்னாடி ஒரு வருடம், நம்முடைய வாழ்நாளில் இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் இடையில் நாம் செய்திருக்கக்கூடிய இந்த பாவங்கள் இருக்குல்ல, முந்தின ஒரு வருஷம் நம்ம ஏதாவது பாவமே செய்யாத யாராக இருக்குமா? ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சிப்பட்டு ஏதோ ஒரு சூழலில் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை சந்தித்தால் தான் நம்ம சுவனத்தை அடைய முடியும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு ஆஃபராக, ஒரு பரிசாக அல்லாஹ் இது போன்ற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தர்றான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முந்தைய ஓராண்டிற்கான அந்த ஓராண்டு நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கும் இதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு பாவங்கள், பெரும்பாவம் அல்லாமல், ஷிர்க் போன்ற பெரும்பாவங்கள் இல்லாமல் இந்த எதையாவது நம்ம ஏதாவது எதாச்சியாக பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நோன்பு அமைந்து விடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜி பிறை 9 என்று சொல்லக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாள் என்பது நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய காரணத்தினால் இந்த நோன்பை நாம் நோற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு சுன்னத்தான நோன்புதாக தான் இருந்தாலும் கூட சில பேர் நினைக்கலாம், சுன்னத்தான நோன்பு தானே, நம்ம விரும்பினா வைக்கலாம், விரும்பினா விட்டுடலாம்னு. அது நம்ம கடமை என்று சொல்லலை, ஃபர்லு கிடையாது தான். ஆனால் இந்த நோன்பு வைக்கலைன்னா குற்றம் கிடையாது. ஆனால் நோன்பு வைக்கலைன்னா மிகப்பெரிய ஒரு நன்மையை நம்ம இழந்துடுறோம். அதை விட நஷ்டம் ஏதாவது இருக்குதா? இது நோன்பு வைக்காதனால அல்லாஹ் கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்க மாட்டான். ஏன் வைக்கல? இது ஃபர்லு இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் இது! முந்தைய ஒரு வருஷம் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பரிகாரமாக அமையுதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்! இதுக்கு நம்ம போட்டி போடணுமா இல்லையா? முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையில் இதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரஃபா நோன்பு என்பது மக்காவில் அரஃபா இடத்துல எப்போது ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்களோ அதுதான் அரஃபாவுடைய நாள். அப்படி என்றால் அவர்களுக்கு எப்போது அந்த பிறை 9 அப்போதான் நம்ம நோன்பு வைக்கணும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் சில பேர் என்ன செய்கிறாங்க, இன்றைய தினம், இன்னைக்கு தான் அங்கே அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது, அந்த அடிப்படையில் சிலர் இப்போதே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு அரஃபாவுடைய நாள் என்று சொன்னார்களோ அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் என்பது நம்ம இஷ்டத்துக்கு துல்ஹஜ்ஜி பிறை 8 அரஃபா நாள் கொண்டாட முடியுமா? அனுஷ்டிக்க முடியுமா? அரஃபா நாள் என்பது அவர்களுக்கு இன்றைக்கு அனுஷ்டிக்கிறார்கள் என்றால், அரஃபாவில் தங்குகிறார்கள் என்றால் அவர்கள் பிறை பார்த்ததின் அடிப்படையில் பிறை 9 அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் நமக்கு முந்தைய ஒரு நாளில் பிறை பார்த்துட்டாங்க, நமக்கு முன்னாடியே பிறை பார்த்ததுனால என்ன செஞ்சாச்சு, இன்னைக்கு அவங்களுக்கு பிறை 9, அவங்க பிறை 8 அவங்க அரஃபாவில் ஒன்று கூடினாலும் அந்த நன்மை ஏற்றுக்கிறப்படாது. பிறை 9 தான் அந்த அரஃபாவில் ஒன்று கூடணும். அப்போ அரஃபாவுடைய நாள் என்பது பிறை 9, ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தைய நாள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். இதுதான் நோன்பு வைப்பதனுடைய அளவுகோல். பிறையில எந்த பிறையில நோன்பு வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அந்த பிறையில தான் வைக்கணுமே தவிர, அதுதான் நமக்கு எப்போது அரஃபாவுடைய நாளாகும்? பிறை 9 தான் அரஃபாவுடைய நாள். அப்போ நம்ம அடுத்த நாள் தான் பிறை பார்த்ததுனால நமக்கு நாளை தான் என்ன செய்யுது, பிறை 9 வருது. இதில் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது அவங்க இந்த ஹதீஸை அப்போ தான் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிற நேரத்தில் இந்த செய்தியை அரஃபாவுடைய நோன்பை வைங்கன்னு சொல்லும்போது 10 நாளுக்கு முன்னாடியே பிறை பார்த்துடுறாங்கல்ல. அப்போ என்ன செய்யலாம்? ரசூலுல்லா மக்காவுக்கு ஒரு ஆள் அனுப்பி, அங்கே மக்காவில் எப்போது பிறை பார்த்தார்கள், எப்போது அரஃபாவில் ஒன்று கூடுவார்கள் என்று நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி யாராவது ஒரு சஹாபி அனுப்பிவிட்டு, அப்படி தெரிந்துவிட்டு வருவதற்கு யாராவது ரசூலுல்லா அனுப்பி விட்டாங்களா? அதற்கான அவகாசம் இருந்துச்சு தானே, 10 நாட்கள் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? பிறையை பார்த்த அடிப்படையில் தான் ரசூலுல்லா நோன்பு வைக்க சொன்னாங்களே தவிர, இவங்க 10 நாளைக்கு முன்னாடி ஆள் அனுப்பிவிட்டு போய் கேட்டுவாங்க அங்கே எப்போ பிறை பார்த்தாங்க, அவங்க எப்போ ஒன்று கூடுவாங்களோ அப்போ தான் நம்ம நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்களா? அப்படி இல்லை. பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் நீங்கள் பிறை பார்த்த அடிப்படையில் நோன்பு வைங்க என்பது தான் மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அப்போ இதை நாம் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்
பிறை 9ஆக இருக்கின்ற காரணத்தினால அந்த அரஃபாவுடைய நோன்பினுடைய நன்மை அடைந்து கொள்வதற்காகவும் இந்த நோன்பை நோற்பதற்கு தயாராக வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகிலும் வெற்றியை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.